வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு எப்போயுமே கோதுமை மாவையும் ரவையும் வச்சு பூரி சப்பாத்தி பண்ணும். இந்த மாதிரி கோதுமை தோசை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவாங்க. சிம்பிளாக இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கனாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இப்போ இந்த சுவையான கோதுமை அடை தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்மக்கிட்ட கல்கத்தா இண்டாலியம் கடாய், இண்டாலியத்தில் சப்பாத்தி உருட்டுற மனை, இடி உரல், தோசைக்கல், பொடி உள்ளது பொடி இல்லாதது எல்லாமே நம்ம சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது கூடவே நம்ம ட்ரை ப்ளையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரை ப்ளை கடாயுமே நம்ம சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுவுமே கொண்டு வந்திருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஆன்லைனில் விட நம்ம கம்மி விலையில் தான் கொடுக்குறோம். நல்ல குவாலிட்டியான இருக்கும். அதே சமயத்தில் நல்லா ஹெவி வெயிட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதை அடி பிடிக்காது. நீங்கள் இது கேஸ் அடுப்புலையும் சமைக்கலாம். சாண்ட்விச் பாட்டம் இருக்கிறதால நீங்கள் இதை இண்டக்ஷன் அடுப்புலையுமே வச்சு நீங்கள் சமைக்கலாம். உங்களுக்கு இண்டாலியம் கடாய் வேணுமோ இல்லை ட்ரை ப்ளை கடாய் வேணுமோ எது வேணுமோ ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கி. இப்போ அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் வச்சுட்டு அதில் மெஷரிங் கப்பால் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. மெஷரிங் கப்பால் எடுத்துக்க நீங்கள் எந்த அளவாக இருந்தாலும் எவ்வளோ அளவு எடுக்கோங்க இல்லை பாதி ரவை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கட்டிகள் இல்லாமல். நான் எடுத்துருந்த இந்த மாவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 5 தோசை கிடச்சிது. நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டேன். இதில் இப்போ நாம் சேர்த்துருந்த ரவை ஊறி வரணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் இதை அப்படியே மூடி வச்சுருந்தீங்கன்னா நல்லா ஊறி வந்துடும். இப்போ நான் மூடி வச்சுருந்து ஒரு 10 நிமிஷமாகுது. நம்ம சேர்த்துருந்த ரவை பாருங்கள் நல்லாவே ஊறிட்டு கட்டியாகிடுச்சு பாருங்கள். ரவையுமே நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கும். இப்போ இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா பொடுசாக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணியிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நான் 1 சிட்டிகை அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேன். அப்போ நமக்கு பன் தோசை சாஃப்டாக கிடைக்கும். இது ஆப்ஷனல் தான். வேணான்றவங்க விட்டுட்டு நீங்கள் அப்படியே கூட செய்துக்கலாம். நான் ஒரே 1 சிட்டிகை மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி. இப்போ கலந்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா மாவு நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்துச்சு நமக்கு தோசை ஊற்றி எடுத்து ரொம்ப கல் மாதிரி இருக்கும். அதனால் இன்னொரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கலந்து விட்டு மாவு கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த அளவுக்கு தான் சரியாக இருக்கும். இப்போ மாவு அப்படியே இருக்கட்டும். ஒரு மிக்சிங் பவுல் வச்சுட்டு அதில் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒன்றா உதிர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி மீடியம் சைஸில் ஒரு தக்காளி உள்ள விதைகள்லாம் எடுத்துகிட்டு அந்த சத பகுதியை மட்டும் கட் பண்ணியிருக்கேன். பெருசாக ஒரு குடமிளகா எடுத்து இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே கலந்து விடுங்க. நீங்கள் ரொம்ப போட்டு பிசைஞ்சு விட்டிங்கன்னா நமக்கு அந்த வெங்காயம் குடமிளகாவில் தான் தண்ணி விட்டு வந்துடும். லைட்டாக மட்டும் கலந்துட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் தோசைக்கல் போடுறோம். தோசைக்கல் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் ஒரு 1/2 கரண்டி அளவுக்கு ஊற்றிட்டு இந்த தோசை பார்த்தீங்கன்னா மெல்லுசாக ஊற்ற முடியாது. கொஞ்சம் இந்த மாதிரி மொத்தமாக அடை தோசை மாதிரி ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த வெங்காயம், தக்காளி, குடைமிளகாய் இருக்குது பாருங்கள். அது அப்படியே அங்கங்கே ஒன்று தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்க்குறதுக்கு விருப்பம்னா நீங்கள் அதிகமாக கூட நீங்கள் ஃபுல்லாக சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அங்கங்கே ஒன்று வச்சு விட்டோம்னா பார்க்குறதுக்குமே பீஸா மாதிரி நல்லாயிருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இதில் கொஞ்சம் சீஸ் போட்டு கூட கொடுக்கலாம். விருப்பமாகவே சாப்பிடுவாங்க. தேவையானபடி வச்சுட்டு இப்போ இது மேலேயே பார்த்தீங்கன்னா காரத்துக்கு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக பொடியை நறுக்கினா மல்லி இலையையும் சேர்த்துட்டு அடுப்பை சிம்லேயே வச்சு வேக வைங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி நெய் போட்டு கூட சுட்டு கொடுக்கலாம். நான் இதில் எண்ணெய் தான் ஊற்றி சுட்டுக்கிறேன். இப்போ சிம்லேயே வச்சு ஒரு சைடு நல்லா வேக விட்டுடலாம். இதை மூடி போட்டு வேக விடுங்க. இப்போ மூடி போட்டு வச்சுருது ஒரு சைடு நல்லாவே வெந்து வந்துருச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு சைடு வெந்து வந்த பிறகு இன்னொரு சைடு வேகிறதுக்கு திருப்பி விட்டுங்க. திருப்பி விட்டுட்டு லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ அந்த குடமிளகாவெல்லாம் அந்த தோசையோட ஒட்டி பிடிச்சி இருக்கும். வெங்காயம், குடமிளகா எல்லாமே. இப்போ இன்னொரு சைடுமே நல்லா வெந்துருச்சு. வெளியில் எடுத்துக்கலாம். நமக்கு நல்லா சுவையான கோதுமை தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.